இங்கிலாந்து ஆஷஸில் இருந்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா ஜேக்கப் பத்தல் அண்ட் ஜாஸ் டங்கும் நல்லா பண்ணார். அண்ட் ஜேக்கப் பத்தலோட செலெக்ஷன் மேலே நிறைய கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸில் இது வரைக்கும் 100 அடிச்சதில்லை. பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒன் டவுன் ஸ்ட்ரைட்டாகவே ஆட சொல்கிறாங்க, லோவர் ஆர்டர் கூட கூடாது. ஏன்னா நியூ பாலில் அகைன்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க் ஆடணும். மிச்சல் ஸ்டார்க் தீயான ஃபார்மில் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே ஒன் டவுன் வந்து ஆடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் 100 கூட கிடையாதப்போ ஒரு 4-5 மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ப்ரில்லியண்ட்டாக ஒரு 150 அடிச்சிருக்காரு. 265 பால்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 40-45 ஓவர் கிட்ட ஆடி இருக்காரு. அந்த அந்த பயங்கரமான அட்டாக் பால் அண்ட் ஸ்டார்க் நெசர்லாம் பயங்கரமாக வந்து போடும்போது பாலை விட்டு டைம் எடுத்து ப்ராப்பராக ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஆடி பாலை ஹோல்ட் ஆக்கி ரன் ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட 150 ரன்ஸ். இந்த மாதிரி காமன் கம்போஷர் இங்கிலாண்டில் யாருமே காட்டல இந்த 5 மேட்சஸில். டக்கெட் சரி, கிராலி சரி, ப்ரூக் சரி. ரூட்டை தனியாக விட்டுருவோம். ரூட் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஸோ அவருக்கு ஈக்குவலாக ஒருத்தர் வந்து ஒரு 100 அடித்து அவரோட 100 ஓவர் ஷேடோ பண்ணுறாருன்னா பயங்கரமான நாக். இத்தனைக்கும் அது வந்து 4th இன்னிங்ஸில். ஸோ இங்கிலாந்துக்கு பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தா ஜேக்கப் பத்தல் தான். பிரைட் ஃபியூச்சர் இருக்குது ஜேக்கப் பத்தலுக்கு.